வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். பனையூர் அலுவலகத்தில் வேட்பாளர்களை எல்லாம் நேரில் வரவழைச்சு தவிக தலைவர் விஜய் கொடுத்திருக்கிற அந்த 3 ஸ்ட்ரிக்ட் உத்தரவுகள் என்ன தெரியுமா? தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைஞ்சு இப்போ மாநிலமே மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தேர்தலுக்கு பிறகு அமைதியான முறையில் ஆன்மீக பயணங்களை முடிச்சுட்டு வந்த விஜய் இன்னைக்கு பனையூர் தலைமை அலுவலகத்தில் ஒரு அதிரடி ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு. களத்தில் இறங்கின முதல் தேர்தல்லையே ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் டஃப் கொடுத்துருக்கோம்னு நம்புகிற விஜய் வேட்பாளர்கள் கிட்ட இன்னைக்கு என்ன பேசினாரு? வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தவிகவினர் செய்ய வேண்டிய அந்த 3 முக்கிய காரியங்கள் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து ஒட்டுமொத்த மாநிலமும் மே 4ஆம் தேதி வெளியாக போகிற முடிவுகளுக்காக ஆவலோட காத்துட்ருக்கு. இந்த நிலையில் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய புயலை கிளப்பி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் இன்று ஒரு மிக முக்கியமான அதிரடி நடவடிக்கையில் இறங்கியிருக்காரு. தேர்தல் முடிவடைந்த கையோடு பல ஆன்மீக தலங்களுக்கு சென்று வந்த விஜய் இன்று சென்னை பனையூரில் இருக்கிற கட்சியோட தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்காரு. தமிழகம் முழுவதும் தவிக சார்பில் போட்டியிட்ட 234 வேட்பாளர்களையும் நேரில் அழைத்து ஒரு மெகா ஆலோசனை கூட்டத்தை அவர் தற்போது நடத்தி வராரு. தேர்தல் பரப்புரையில் புயலாக சுழன்று வந்த விஜய் வாக்குப்பதிவு முடிந்ததும் அமைதியை தேடி ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டார். பல்வேறு முக்கிய ஆலயங்களுக்கு சென்று வந்த அவர் இன்று மிகவும் புத்துணர்ச்சியோட வேட்பாளர்களை சந்திக்க வந்திருக்காரு. இந்த ஆன்மீக பயணம் அவருக்கு கூடுதல் பலத்தை தந்திருப்பதாகவும் மிகவும் நிதானத்தோட அதே சமயத்தில் உறுதியோட அவர் இன்றைய கூட்டத்தை வழிநடத்துவதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தேர்தல் முடிந்த மறுநாளே மண்டல வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து கள நிலவரத்தை கேட்டு அறிந்த விஜய் இன்றைய கூட்டத்தில் வேட்பாளர்களுக்கு 3 மிக முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாக தகவல்கள் கசிஞ்சிருக்கு. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4ஆம் தேதி மற்ற கட்சிகள் தகிடு தத்தங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு. எனவே ஒவ்வொரு சுற்றின் போதும் ஏஜென்ட்கள் மிகவும் விழிப்போட இருக்கணும். இறுதி முடிவை அறிவிக்கும் வரைக்கும் எக்காரணம் கொண்டும் கவனத்தை சிதறவிடக்கூடாது அப்படிங்கிறது விஜயோட முதல் கட்டளை. வெறும் ஆலோசனையோடு மட்டும் நிறுத்திவிடாம வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு ரகசிய கையேடு தயாரிக்கப்பட்டிருப்பதா தெரியுது. படிவம் 17C சரியாக சரிபார்ப்பதிலிருந்து ஒவ்வொரு மின்னணு வாக்கு இயந்திரத்தின் சீல் வரைக்கும் எதையும் விட்டுவிடக்கூடாது அப்படின்னு விஜய் கராரா உத்தரவிட்டிருக்காரு. இது விஜயோட மைக்ரோ மேனேஜ்மெண்ட் திறமையை வெளிக்காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க. தற்போதைய எக்ஸிட் போல் முடிவுகள் மற்றும் கள நிலவரங்கள் தவிகவுக்கு சாதகமாகவே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால வேட்பாளர்கள் எதற்கும் தயாராக இருக்கணும். வெற்றி உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட கடைசி நிமிடம் வரைக்கும் அமைதி காக்கணும் அப்படிங்கிறது அறிவுறுத்தப்பட்டிருக்கு. வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு வெற்றியை எப்படி கொண்டாடணும்? பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அதே சமயத்தில் கட்சியின் வலிமையை உணர்த்தும் வகையில் கொண்டாட்டங்கள் அமையணும் அப்படின்னு விஜய் ஆலோசித்து வராரு. ஏப்ரல் 23 தேர்தல் முடிந்து இப்போது தமிழகமே தவிகவோட வருகையை ஆவலோட எதிர்பார்க்குது. தங்களோட முதல் தேர்தலையே ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் கடும் போட்டியை தந்திருக்கிற விஜய் இன்னைக்கு பனையூரில் போட்டிருக்க இந்த திட்டம் மே 4ஆம் தேதி என்ன மாதிரியான அதிர்வுகளை உருவாக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெற்றி தோல்வியை தாண்டி இந்த தேர்தல் தவிகவுக்கு ஒரு பெரிய அடித்தளம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சி பதவிகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னும் சிறப்பாக செயல்பட்ட வேட்பாளர்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை உருவாக்க துடிக்கிற விஜய்க்கு இந்த மே 4 ஒரு திருப்பு முனையாக அமைய போகுது. தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை விதைக்க புறப்பட்டிருக்க தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் இந்த மே 4ஆம் தேதி ஒரு அக்னி பரீட்சை என்றே சொல்லலாம். பனையூரில் இன்று நடந்த அந்த ஆலோசனை கூட்டம் வெறும் தேர்தல் முடிவுகளுக்கானது மட்டும் இல்லை, ஒரு அரசியல் கட்சியாக தவிகவோட அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான அஸ்திவாரமாகவும் பார்க்கப்படுது. வெற்றி என்பது விழிப்புணர்வோடு இருக்கிறவங்களுக்கு தான் அப்படிங்கிறத தன்னோட வேட்பாளர்களுக்கு தெள்ள தெளிவாக உணர்த்தியிருக்காரு விஜய். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என பல முனை போட்டிகளுக்கு நடுவே முதல் தேர்தலை சந்திக்கிற தவிக சட்டமன்றத்துக்குள்ள எத்தனை இடங்களை கைப்பற்ற போகுது? விஜயோட இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அரசியல் அவருக்கு கை கொடுக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update.